திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் உடல்நலக்குறைவால் அவதிப்படுவதாகவும் அவருக்கு போதிய வசதிகள் செய்து தரவில்லை என்றும் அவரை சந்தித்த அவருடைய உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசியதற்காகவும் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த கூடங்குளத்தில் அத்துமீறி நுழைந்த வழக்கு தொடர்பாக திருச்சியில் இருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸின் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறையில் இருக்கும் ராமதாஸை அவருடைய உறவினர்கள் சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர். புதன்கிழமையன்று திருச்சி சிறைக்கு வந்த ராமதாஸின் மனைவி சரஸ்வதி, மகள் கவிதா, ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன், திண்டிவனம் முன்னாள் MP தன்ராஜ் ஆகியோர் நேரில் சந்தித்தனர். சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தன்ராஜ், சிறையில் இருக்கும் ராமதாஸ் உடல்நலக்குறைவால் அவதிப்படுவதாகவும் அவருக்கு 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை மருத்துவ பரிசோதனை நடத்த வேண்டிய நிலையில் சிறையில் அதற்கான வசதிகள் இல்லை என குற்றம் சாட்டினார். ஐயாவுக்கு டயபெட்டிக், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், நர்வஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அவருக்கு. இன் ஸ்பைட் ஆஃப் தட் he is a strong man. பட் இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஒரு வயதானவருக்கு 75 வயதானவருக்கு ஒரு கொடுக்கக்கூடிய வசதி இல்லை. சிறையில் இருக்கும் ராமதாஸுக்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவருக்கு ஏதாவது ஒன்று என்றால் தாங்கள் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்றும் தன்ராஜ் எச்சரித்தார்.